சமீபத்தில் சோஷியல் மீடியா சமூக ஊடகத்தில் நிறைய கருத்துக்கள் எல்லாம் பரவுது. அது என்னன்னா, இங்கே திடீர்னு இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மழை, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழையை பெய்யுது. இந்த பனிக்கட்டிகள்லாம் வந்து ஒரு 12-13 மணி நேரம், அதாவது இரவு முழுவதும் வந்து என்னென்னா கரையாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்ட. சரிங்களா? ஏற்கனவே வந்து பில்கேட்ஸ் வந்து என்னென்னா ஸ்கோபெக்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேறு பண்ணிட்டு இருக்காரு ஜியோ இன்ஜினியரிங்கில். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பில்கேட்ஸு ஒரு கடவுளா? இந்த இயற்கையை அவர் விருப்பப்பட்ட மாதிரி வந்து என்னென்னா அவரால் மாற்றிட முடியுமா? அதுக்கான வேலை திட்டத்தை தொடங்கியிருக்காரா? குறிப்பாக இந்திய பருவமழையை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர விரும்புகிறாரா? அதன் மூலமாக இந்திய விவசாயத்தை அவர் கொண்டு வர விரும்புகிறாரா? அப்படின்லாம் நிறைய விவாதங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எல்லா ஒரு வைரலான வீடியோ போல் இதையும் நான் கடந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட கூட என் ஸ்டூடெண்ட் இதை கேட்டிருந்தாரு, என்ன சார் இது வந்து பில்கேட்ஸ்க்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு. அப்போ கூட நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இது ஏகப்பட்ட வைரல் வீடியோஸ் வர ஆரம்பித்த உடனே தான் சரி, ஆஸ் அ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு பேரிடர் மேலாண்மை மாணவனாக இதை பற்றி பேசுகிறதுக்கான மொழி உரிமையும் எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அதே போல் எனக்கான கடமை இருக்கிறதாவும் நான் உணர்றேன். மக்கள்கிட்ட இதை பற்றிய உண்மையை வந்து என்னென்னா நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இப்போ பேஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை, சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த மார்ச் மாதத்துலலாம் மழை இருக்காது. ஆனால் இப்போ இந்த மழையெல்லாம் பெய்யுது. அதே குறிப்பாக ஆலங்கட்டி மழையெல்லாம் பெய்கிறத அறிவியல் பூர்வமாக என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா பில்கேட்ஸ் தான் காரணம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பில்கேட்ஸ் வந்து ஒரு ஸ்கோபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்ணார். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா பல பில்லியன் டாலர் வந்து என்னென்னா அமெரிக்கன் டாலர் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு அது வந்து ரிசர்ச் ஃபண்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து என்னென்னா இங்கே வந்து ஆலங்கட்டி மழை நிறைய பெஞ்சிருச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னென்னா கெமிக்கல் மழை, அமில மழை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் ரெயின், கெமிக்கல் ரெயின், அதாவது செயற்கை மழை, அதே போல் அமில மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதியியல் மழை அப்படின்லாம் வந்து என்னென்னா சொல்லப்படுது. சரிங்களா? ஆக்சுவலாக உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம ஜியாகிராஃபிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்றது என்னென்னா மெடிட்டேரியன் சி, சரிங்களா, மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இந்தியா நோக்கி வரக்கூடிய காற்று வந்து என்னென்னா எதன் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு வந்து என்னென்னா ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மழைகளுக்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம். சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மழையை கொடுக்கும். சரிங்களா? அதே போல் இது கடந்து போன பிறகு மிக கடுமையான குளிரும் நம்மளுக்கு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் இமயமலையில் உருவாகக்கூடிய பனிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமே வந்து என்னென்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தான். சரிங்களா? இதனால தான் வந்து என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு மழை எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினா தான். சரிங்களா? இது வந்து ரொம்ப இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? இல்லை இதில் வந்து என்னென்னா பில்கேட்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்ல ஸ்கூபெக்ஸு, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை பில்கேட்ஸுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜியோ இன்ஜினியரிங், புவி பொறியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி பொறியியல் திட்டம். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, காற்றுல இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கமான ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னன்னா அட்மாஸ்பியரில் பரவ செய்வதன் மூலம் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சை அப்படியே பூமிக்கு வராமல் அப்படியே திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த திட்டம். சரிங்களா? இதுக்கும் அந்த நமக்கு இப்போ பெயரக்கூடிய மழைக்கும் வந்து என்னென்னா எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? இன்னொன்று, இது எங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே செய்கிறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துருவ பகுதிகளில் தான் செய்ய விரும்புனாங்க. சரிங்களா? ஆர்டிக் ரீஜன், சரிங்களா, ஆர்டிக் ரீஜனில் தான் செய்ய விரும்புனாங்க. ஆர்டிக்கில் செய்யறதுக்காகலாம் வந்தோன்னா இந்தியாவில் அதுக்கான பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னாலாம் எந்த விதத்துலையுமே இருக்காது. சரிங்களா? இன்னொன்று, இதை வந்து நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை மழையும் நம்ம மற்ற மழையும் வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த செயற்கை மழை அப்படின்றது ஒரு நிர்மூலமான மேகங்களே இல்லாத ஒரு வானத்தில் போயிட்டு இந்த க்ளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில்வர் ஐடைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர் ஐடைட்டை
தூவுறதுனால நமக்கு வந்து என்னன்னா அங்க திடீர்னு மழை பெய்யுமானாலாம் கிடையாது. மேகங்கள் இருக்கிற இடத்துல இந்த சில்வர் அயோடைட்டை நீங்க தூவுனீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா இன்னும் அதிகமா வந்து என்னன்னா பனிக்கட்டிகளாக உருவாகி நிறைய வந்து என்னன்னா கூலிங் சிஸ்டமா ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காற்று வெளியில வந்து என்னன்னா பனிக்கட்டிகள் ஒன்று சேர்ந்து கண்டன்ஸ் ஆகி அது வெயிட் அதிகமான உடனே என்னன்னா புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே வரும். சரிங்களா? இது வந்து என்னன்னா மழை பெய்யாத பகுதிகளில் நாம பயன்படுத்துறதுக்கான ஒரு முன்முயற்சி. சரிங்களா? இது ஆர்டிக்ல பயன்படுத்துறாங்க, அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. முன்னாலேயே பார்த்தோம், அது வந்து இது கான்செப்டே வேற. சரிங்களா? அது வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு பூமியை தாக்காம இருக்கிறதுக்கான திட்டம். ஒருவேளை இந்த செயற்கை மழை வந்து என்னன்னா இந்த கிளவுட் சீடிங் எல்லாம் பண்றதுனால இதோட பாதிப்பு நம்மளுக்கு இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு லோக்கலைஸ்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த மேச்சேரி போன்ற இடங்கள்ல பெண்ணாகரம் போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடுமையான வறட்சி இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் மழை பெய்யும். சரியா? மற்ற எல்லா இடங்களுக்கும் இது ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் கடந்து போகும் அப்படின்லாம் நம்மளுக்கு எந்த விதத்துலையும் சொல்ல முடியாது. சரியா? இல்லை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்லாம் ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னா அந்த பனிக்கட்டி சீக்கிரம் உருகிரும், ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே உருகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நாம் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனிக்கட்டி இங்கே பூமியில் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு பகல் நேரத்தில் விழுகிறது இல்லை, அது இரவு நேரத்தில் விழுது. அது இல்லாமல் ஏற்கனவே மழை பெஞ்சு அந்த சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழலே வந்து என்னென்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் அது புல் மண் இந்த மாதிரியான இடத்துல ஏற்கனவே கனமழை பெஞ்சு அது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல அது கரையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது நம்ம ஓன் பாயிண்ட்டு. இன்னொன்று அந்த பனிக்கட்டி உருவாகிற லேயர் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாலும் அது அந்த பனிக்கட்டி உருகிறதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம இப்பயும் வந்து என்னென்னா இது பெரும்பாலும் மலை அடிவாரங்களில் இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த பனிக்கட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரையாமல் இருக்கும். இதுவே போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்ராஸில் ஆலங்கட்டி மழை பெஞ்சது. இதே மெட்ராஸில் வந்து நம்மளுக்கு உருகாமல் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சரியா? ஸோ மழை இதே ஏற்காட்டில் பெஞ்சது, ஊட்டியில் பெஞ்சது, அதுக்கப்புறமேட்டு அவினாசி அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் பேஞ்சதில் மட்டும் அந்த வந்து பனிக்கட்டி கரையாமல் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கும் அதுக்கும் எந்த விதத்துலையும் வந்து என்னென்னா சம்மந்தம் கிடையாது. சரி, அப்போ இது யாரை வந்து நம்ம குறை சொல்கிறது? இதுக்கு வந்து என்னென்னா பில்கேட்ஸ் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பில்கேட்ஸ் காரணம் இல்லை அப்படின்னா இதுக்கெல்லாம் யாராவது காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கு நம்ம நிறைய பேரை குற்றம் சொல்ல வேண்டியிருக்கு. அது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான், பொதுமக்கள் தான். சரிங்களா? ஏன்னா இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அறிவியலில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து என்னென்னா பூமியிலேருந்து 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு குறையுது. அதுக்கு பேர் வந்து என்னென்னா நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம ஜாகிரஃபியில் சொல்லுவோம். சரிங்களா? அதே போல் நீங்கள் வந்து என்னென்னா 1 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா அது நீர் பரப்பில் 7% வெப்பமாக்கி அதை நீராவியாக எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? அப்போ நீங்கள் வெப்பத்தை அதிகமாக்கி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த தண்ணி வந்து என்னென்னா அதிகமான காற்றுல இருக்கிற ஈரப்பதம்லாம் வானத்தில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது அதிகமாக போக போக ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தாண்டி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம முன்னாலேயே பார்த்தோம், 1 கிலோமீட்டர் உயரம் போக போக பூமியிலேருந்து 1 கிலோமீட்டர் உயரம் போக போக சராசரியாக 6.5 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு குறையும். அப்போ இன்னும் நம்மளுக்கு அதிகமாக போக 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 அதனுடைய வெப்பம் குறைய ஆரம்பித்த உடனே இந்த மாதிரியான பனிக்கட்டிகள் நம்மளுக்கு உருகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீராவி போகிறதுனால அது ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது குளுமை அடைஞ்சு திரும்ப அந்த இடத்துலையே தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா மழையாக புரியக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு புயல் சூறாவளி மாதிரி தான். சரிங்களா? புயல் சூறாவளி அப்படின்றதெல்லாம் என்னென்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு கடற்கரை பரப்பில் வந்து என்னென்னா 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 33 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு அப்படின்னாலே கடலினுடைய மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்றைக்குமே சூடாக இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா மேல் நோக்கி வர்ற தன்மை இருக்குது. அதனால தான் கடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போக போக டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், மேல் மட்டத்தில் அதனுடைய டெம்பரேச்சர் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அப்போ அந்த காற்றுல இருக்கக்கூடிய வெப்பம்லாம் ஈரப்பதமாக வந்து என்னென்னா வானத்தில் போய் அது ஒரு மிகப்பெரிய மேகத்திரளாக உருவாகி அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது புயலாகவும் சூறாவளியாகவும் எல்லா இடங்கள்லையும் வந்து என்னன்னா பரவும். சரிங்களா? ஒரு வகையில்
புயல், இந்த சூறாவளி அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான். இல்லைனா ஒரே இடத்துல நம்மளுக்கு கடலில் வந்து என்னென்னா அதிகப்படியான வெப்பம் உருவாகி அது மேல் மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல அந்த வெப்பம் வந்து என்னென்னா அக்யூமுலேட் ஆகிடும். சரிங்களா? ஒரே இடத்துல குவிஞ்சிரும். அதனால இந்த சூறாவளி, புயல் இதெல்லாம் என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து என்னென்னா இந்த வெப்பத்தை வந்து எல்லா இடத்துலையும் கடத்தி விடுறது தான். சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து என்னென்னா சூடாக இருக்கு, நம்ம வந்து அந்த பகுதியை வந்து என்னென்னா வெப்பமயம் அதிகமாக ஆக்கிட்டு இருக்கோம், குளோபல் வார்மிங் அதிகமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற நீர்நிலைகளில் வந்து என்னென்னா தண்ணி வந்து என்னென்னா அதிகமாக எவாப்ரேட் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்கள் அது காற்று மூலமாக அடித்து செல்லப்பட்டு வேறு இடத்துல ஏதாவது ஒரு மழை பெய்யும், இல்லைனா அதே இடத்துல மழை பெய்யும். சரிங்களா? இது ஒரு வகையில் சொல்ல போனால் விவசாயிகள் ஏன் ரொம்ப அச்சப்படுறாங்க அப்படின்னா இந்த வெயில் காலங்கள் பருவமழை இந்த இந்த வெப்பமண்டல பகுதிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பருவமழை தான். குறிப்பாக இந்தியாவில் இந்த பருவமழை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப ஏற்றது. நம்மளுக்கு விதைப்பு காலம்னு ஒன்று இருக்குது, அறுவடை காலம்னு ஒன்று இருக்குது. இந்த அறுவடை காலமில் நம்மளுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், மழை இருக்காது. ஆனால் நினச்ச நேரம் அந்த மாதிரி வெப்பம் அதிகமாகி நம்மளுக்கு இந்த வெப்பசலன மழை எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுவடையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் பெரிய பெரிய நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த பனிக்கட்டிகள்லாம் உருவுது அப்படின்னா காய்கறிகள் மற்றும் பழங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ அதனால் யாரோ பில்கேட்ஸ் அப்படின்ற ஒருத்தரை கண்மூடித்தனமாக குற்றம் சொல்லாமல் இதில் வந்து என்னென்னா இந்த புவி வெப்பமயம் ஆகிறதுல வந்து என்னென்னா அரசுக்கு பங்கு இருக்குது, மக்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ இயற்கையை முழுமையாக நம்ம வந்து என்னென்னா பாதுகாக்காத பொழுது இந்த மாதிரியான தொடர்ந்த நிகழ்வுகள் தான் நடக்கும். சரிங்களா? சில வருடங்களுக்கு முன்னால் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. சரிங்களா? யார் என்னன்னே தெரியாமல் வந்து என்னென்னா உலகத்தை சில பேர் கட்டுப்படுத்துகிறாங்க. அதாவது வந்து என்னென்னா எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகள்லேயும் இனம், சாதி, மொழி அப்படின்னு ஏதோ ஒரு ஆதிக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ யாருனே தெரியாத உலகத்தில் இருக்கக்கூடிய சில ரொம்ப முக்கியமான குடும்பங்கள் மட்டும் இதை கட்டுப்படுது. அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, மீதியெல்லாம் தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருனே தெரியாத ஒருத்தவங்க கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் மேலேயோ எல்லாம் வந்து என்னென்னா நம்ம குற்றத்தை சொல்லிட்டு போயிட முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனையை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம பாதி அடைஞ்ச மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாகவும் புவியியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பேரிடர் மேலாண்மையினுடைய பின்னணியில தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கே ஒழிய இது ஒரு அசம்ஷன் தான், மக்களுக்கு எந்த வகையிலையும் வந்து என்னன்னா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டாம். பில்கேட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த இயற்கை பேராற்றலையும் கட்டுப்படுத்திடுவாரு அப்படின்றது வந்து என்னன்னா உண்மைக்கு புறம்பான விஷயம். உண்மையை விட பொய் தான் ரொம்ப வேகமாக பரவும். சரிங்களா? இந்த சமூக ஊடகங்களை நம்ம மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாகவும் அவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் பயன்படுத்துறது தான் ஆகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்குமே ஒழிய இதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து என்னன்னா ஒரு தவறான கருத்தை பரப்பி அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்னன்னா பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம இந்த சமூக ஊடகங்களை மக்களுடைய நல்லதுக்காக பயன்படுத்த ஆரம்பிப்போம்.